எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா பாவிஷ் அகர்வாலுடைய ஓலா எலக்ட்ரிக் தான் ஞாபகத்துக்கு வரும். நிறைய இடங்களில் அது வந்து பற்றி எரிஞ்சுது அப்படிங்கிற கான்ட்ரவர்சிலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அந்த கம்பெனி ஐபிஓ வந்திருக்கு. 50 ரூபாய்க்கு மேலே அதனுடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோமானா இல்லை. அதுக்கு பதிலாக தான் டன்வால் அப்படிங்கிற கம்பெனி எடுத்திருக்கேன். இவங்களும் மொபிலிட்டியில் இருக்கிற கம்பெனி தான். இப்போ இதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பி ரேஷியோவும் 14 அந்த ரேஞ்சில் இருக்குது. ROE 19க்கு மேலே இருக்குது. ROE 19க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது which is very very good. ஓகே, ஆனால் ROE 19க்கு மேலே இருக்குது, 20க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ரிஸ்க்கும் இருக்கும். நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு PSU கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டுக்கு வந்து 33,000 கோடிக்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 6 and odd அப்படின்னு தான் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19க்கு மேலே இருக்குது. ஸோ 19 இண்டஸ்ட்ரி பி இருக்கும்பொழுது 6 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோவான பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி வந்து ஒரு நாட்டில் ரிசர்வ் பேங்க் இல்லாமல் இருக்காதோ, எப்படி ஒரு நாட்டில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாமல் இருக்காதோ, அவங்க எல்லாமே இருக்கும்பொழுது இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள், நிகழ்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பி ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலான்னு ஒரு ஐடியா. சில கம்பெனிலாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கம்பெனி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த கம்பெனியுடைய பேர் டன்வால் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான சில கம்பெனிஸும் இப்போ வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா பாவிஷ் அகர்வாலுடைய ஓலா எலக்ட்ரிக் தான் ஞாபகத்துக்கு வரும். நிறைய இடங்களில் அது வந்து பற்றி எரிஞ்சுது அப்படிங்கிற கான்ட்ரவர்சிலாம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி அந்த கம்பெனி ஐபிஓ வந்திருக்கு. 50 ரூபாய்க்கு மேலே அதனுடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறோமானா இல்லை. அதுக்கு பதிலாக தான் டன்வால் அப்படிங்கிற கம்பெனி எடுத்திருக்கேன். இவங்களும் மொபிலிட்டியில் இருக்கிற கம்பெனி தான். 2 வீலரும் தயாரிக்கிறாங்க, 3 வீலரும் தயாரிக்கிறாங்க. பட் இந்த 3 வீலர் எதுனா ஆட்டோ கிடையாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கான 3 வீலர்ஸ் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸ்போர்ட் 63, லித்தினோ ப்ரோ, போட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெம் எக்ஸல் இப்படிங்கிற ஸ்கூட்டர்ஸ் டைப் பைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த கம்பெனியோட தான். அதுக்கப்புறமா ஆல்ஃபா லைட், மினி லித்தினா, ரோமாயன் அப்படின்னு ஸ்டைலிஷாக பேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியுடைய தயாரிப்புகளாக இருக்குது. ஏன் இந்த கம்பெனி பற்றி இப்போ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மொபிலிட்டி வந்து நாளுக்கு நாள் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த உலகமே மொபிலிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த இடத்துல குறுக்க நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவர் வேற ரூட்டில் போறாரு, அது வேற. அப்படி இருந்தாலும் உலகம் முழுக்கவுமே வந்து ஃபாசில் ஃபியூல் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், கிரீன் எனர்ஜியை நோக்கி தான் போகணும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான திட்டங்கள் நிறைய அரசாங்கங்கள் வகுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் வந்து இனிமேல் ஈவி தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இந்த மாதிரியான ஈவி செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்கு இப்போவே நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்து வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த டன்வால் கண்ணில் பட்டுச்சு. கண்ணில் பட்டோன்னே பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் இப்போ இதை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு ஒரு ஐடியா பண்ணேன். இப்போ இதனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பி ரேஷியோவும் 14 அந்த ரேஞ்சில் இருக்கு. ROE 19க்கு மேலே இருக்கு. ROE 19க்கு மேலே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது விச் இஸ் வெரி வெரி குட். ஓகே, ஆனால் ROE 19க்கு மேலே இருக்கு, 20க்கு மேலே இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு ரிஸ்க்கும் இருக்கும். அது என்ன ரிஸ்க்னா, ஒரு கம்பெனி வந்து அதிகமான கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஈக்விட்டி கேபிட்டலை விட அதிகமான டெட்டில் அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த சமயத்திலையும் ROE அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி, ஏன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்ன கம்பெனியோட ஈக்விட்டி இருக்கோ அந்த ஈக்விட்டி மூலமாக எவ்வளோ ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். ஸோ அந்த ஈக்விட்டிக்கு வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க டெட்டு உள்ளே கொண்டு வர்றாங்கன்னா அதுவும் அதுக்கு பூஸ்ட் பண்ணோம். அப்படி பூஸ்ட் பண்ணுறதுனால கூட இந்த ஃபிகர் உங்களுக்கு ஹையாக தெரியும். ஓகேவா, அதனால இதை கவனமாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ 19.3 அப்படிங்கிறது ROE நல்லா இருக்கு. ஆனா இந்த 19 ROE நல்லா இருக்கிறது இந்த கம்பெனிக்கு சரிதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மேட்டர் இதுல இடிக்குது. என்ன விஷயம்னா, இந்த கம்பெனியுடைய ஈக்விட்டி கேபிட்டலை விட இதனோட டெட் போர்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பேலன்ஸ் ஷீட் போயிட்டேன். அதாவது இப்போ 2025 மார்ச் கணக்கோடி பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 11 கோடி தான் இருக்குது. பட் ரிசர்வ்ஸ் வந்து 92 crores வச்சிருக்காங்க. பாரோயிங் 33 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் மார்ச்சில் 21 crore இருந்தது, இப்போ 33 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியுடைய
ROE 19.3 இருக்கு அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. அதே மாதிரி ROCயும் 19க்கு மேல இருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 2.14 இருக்கு. ஓகே. அண்ட் இண்டஸ்ட்ரி PE பாத்தீங்கன்னா 31 தான் இருக்கு. PE ரேஷியோ 14 இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்பொழுது PE ரேஷியோங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்னும் நிறைய பேருடைய கண்ணுக்கு தெரியல. இதுக்கு சரியான பிரைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு மக்கள் இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த நேரத்தில் இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டலை நம்ம செக் பண்ணிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இது வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. ஜென்ரலாக இந்த மாதிரியான சினாரியோஸில் எப்படின்னா இப்போ ஈக்விட்டி கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கு அண்ட் டெட் போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னா இந்த ROE அதிகமாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இதில் நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து மோர் தென் 1 இருக்கும். ஜென்ரலாகவே ஒரு கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ மோர் தென் 1% இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனி அதிகமான கடனில் இருக்குது. அதாவது அந்த கம்பெனியுடைய அசட் என்ன இருக்கோ, அந்த கம்பெனியுடைய ஈக்விட்டி கேபிட்டல் என்ன இருக்கோ அதை விட அதிகமான கடனை இந்த கம்பெனி வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரீனர் மாதிரியான வெப்சைட்டில் செக் பண்ணும்போது 0.32 அப்படின்னு காமிக்குது. இந்த 0.32ங்கிறது ஆக்சுவலா நல்ல டெட் ஈக்விட்டி ரேஷியோ. ஏன்னா 1க்கு கீழே இருக்கு. ஜெனரலா 1க்கு கீழே டெட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்குனாலே அந்த கம்பெனி வந்து கடன்ல மூழ்காத ஒரு கம்பெனி, ஹெல்த்தியாக தான் வச்சிருக்காங்க ஃபினான்ஷியல்ஸை அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது இப்போ வந்து ஈக்விட்டி கேபிட்டலை விட இந்த கம்பெனியோடைய பாரோயிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம்ல, அப்படி வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இந்த 0.32 அப்படிங்கிற டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து சரியானது இல்லை அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக இதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா 1க்கு மேலே தான் இருக்கணும். இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, இந்த கம்பெனியுடைய பாரோயிங் வந்து ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆனதுனால அது அந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோல இம்பாக்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லயோ இல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்லயோ அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 2025 மார்ச்ல இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் என்னவா இருந்திருக்குன்னா 104 கோடியா இருந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் 100 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கோடி தான் இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. 2023 செப்டம்பரில் 17% இருந்தது, அப்படியே பயங்கரமாக இறங்கி 4% இப்போ வந்து நிற்கிது. இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஒரு கம்பெனிக்கு அதிகமாக இருக்கணும். அதிகரிச்சுட்டே போகும்பொழுது அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். நெட் ப்ராஃபிட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை விட 1 கோடி ரூபா அதிகமாக காமிச்சிருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5 கோடி இருக்குன்னா இது 6 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 கோடியா இதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி மூலமா இவங்களுக்கு பணம் வந்திருக்கும், அதை வந்து இதில் சேர்த்திருப்பாங்க. அதனால நெட் ப்ராஃபிட் 6 கோடின்னு காட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 63% இருக்கு. FIS உடைய இன்வெஸ்ட்மெண்ட் சுத்தமாக இல்லை, DIS உடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் தான் இருக்கு. 36க்கு மேலே ரிட்டைல் ஹோல்டிங் இருக்கு. இது வரைக்கும் FISக்கும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸா டொமஸ்டிக் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கும் இந்த கம்பெனி தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் வந்து வெறும் 172 கோடி தான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்து ஒரு 1000 கோடி 1500 கோடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும்பொழுது அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ இதோட இந்த கம்பெனியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது இன்னும் சில ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். PE ரேஷியோ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது NALCO, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு PSU கம்பெனி. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டுக்கு வந்து 33,000 கோடிக்கு மேலே இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 6 அப்படின்னு தான் இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி PE எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19க்கு மேலே இருக்கு. ஸோ 19 இண்டஸ்ட்ரி PE இருக்கும்பொழுது 6 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோவான PEல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் வந்து 5268 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2743 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 52% வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி வந்து அலுமினியம் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு கம்பெனி ஆப்ரேட்டிங் மார்ஜின் 52% வச்சிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு சூப்பரான விஷயம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. அதனால தான் இது நவரத்ன கம்பெனி. எந்த காலத்துலையும் இந்த கம்பெனியெல்லாம் அடிக்கவே முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இது. ஸோ நெட் ப்ராஃபிட் 2067 கோடி. சீக்வென்ஷியலாக பார்த்தாலும் சரி, லாஸ்ட் இயர் சேம் பீரியடோட பார்த்தாலும் சரி, ப்ராஃபிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கம்பெனி கன்சிக்யூட்டிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு லோவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 180 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 210 220 அந்த ரேஞ்சுக்கு கூடிய சீக்கிரமே உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில கணிப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கம்பெனி பற்றி முக்கியமான மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4641 கோடி ரூபா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவாக அப்படியே சும்மா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க ஒரு கம்பெனி. இந்த நேஷனல் அலுமினியம் கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கிற கம்பெனிங்கிறதுக்கு சில
எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம பார்க்கறது மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட். மோதிலால் ஓஸ்வால் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து எந்த காலத்திலையுமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாமே கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ். மோதிலால் ஓஸ்வாலா இருக்கட்டும், கேம்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனிஸா இருக்கட்டும், சிடிஎஸ்எல் மாதிரியான நிறுவனங்கள், இதெல்லாமே எப்படின்னா, எப்படி வந்து ஒரு நாட்டில் ரிசர்வ் பேங்க் இல்லாம இருக்காதோ, எப்படி ஒரு நாட்டில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாமல் இருக்காதோ, அவங்க எல்லாமே இருக்கும் பொழுது இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸ் லிமிடெட்ங்கிறது. ஸோ இப்போ வந்து 800 ரூபாய்க்கு மேலே இதனுடைய ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 600 ரூபா ரேஞ்சிலலாம் அதனுடைய ஷேர் பிரைஸ் இருந்துச்சு. அந்த டைமில் கூட என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அனலிஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கு இன்னும் மேலே போகிறதுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, 800 900 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போவும் வந்து அதே விஷயம் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 800 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மோதிலால் ஓஸ்வால் ஸ்டாக் பிரைஸ் வந்து கூடிய சீக்கிரமே 1000க்கு மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறதா தெரியுது. ஸோ கவனிச்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது NLC இந்தியா லிமிடெட், நேஷனல் லிக்னைட் கார்பரேஷன். தோண்டிக்கிட்டே இருக்கிற ஒரு கம்பெனி. 33,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேம் வச்சிருக்க கம்பெனி. 240 ரூபாய்க்கு மேலே இப்போ அதனுடைய ஷேர் பிரைஸ் இருக்கு. பி ரேஷியோ வந்து 12க்கு மேலே இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணோம்னா கம்மியாக தான் இருக்கு. 14க்கு மேலே இண்டஸ்ட்ரி பி இருக்கு. இந்த சினாரியோவில் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா இருக்குன்னு நிறைய அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது 320 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ NLC ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்கிற ஒரு கம்பெனி தான். அதனால் அந்த டவுட் உங்களுக்கு தேவையில்லை. ரீசன்ட் குவார்ட்டரில் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக டிசம்பரில் 4400 கோடிக்கு மேலே ரெவன்யூ பார்த்துருந்த கம்பெனி இப்போ 3800 கோடியாக குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 696 கோடியிலேருந்து 468 கோடியாக குறைஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு ஸ்லோ டவுன் இந்த கம்பெனியில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் ஃபியூச்சரில் இது நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.